வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இனி நம்ம மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணங்கான். ஜனவரி 10 பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடிட்டுருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம பாலா சார் தான். நம்ம பாலா சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிக சிறந்த இயக்குனர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவரோட சேதுவாக இருக்கட்டும், நந்தாவாக இருக்கட்டும், பிதா மகனாக இருக்கட்டும், நான் கடவுளாக இருக்கட்டும், ஒவ்வொரு படமும் மாஸ்டர் பீஸ். சின்ன வயசில் சேதுலாம் கேடிவியில் பார்த்துட்டு கிளைமேக்ஸ்லாம் அழுதுருக்கேன். அந்த கிளைமேக்ஸ் என்னை ஒரு வாரம் தூங்கவே விடலை, அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸில். ஒவ்வொரு படத்துலையும் பாலா படம் கிளைமேக்ஸு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் ஆடியன்ஸுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காப்புல. ஒரு முக்கியமான சோஷியல் இஷ்யூ, இப்போ கரண்ட்டாக நம்ம சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூவை பற்றி பேசியிருக்காப்புல. இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் அண்ணா. ஒரு கடந்த 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு சிறந்த வெற்றி அமையலை. என்ன எறிந்தால் தடையற தாக்க தடம், அதுக்கப்புறம் ஒரு கேரர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை இந்த வணங்கானில் அருண் விஜய் என்ன கொடுத்துருக்காரு. இதில் ஒரு டிஃபெண்டமாக நடிச்சிருக்காரு. காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அந்த சின் லாங்குவேஜ்லேயே வந்து நம்மளை அப்படியே ஒரு எமோஷனல் ஆக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு போட்டு நடிச்சிருக்காரு அருண் விஜய். அருண் விஜய் தங்கச்சியாக ஒருத்தர் நடிச்சிருக்காங்க, அவங்களும் பர்ஃபார்மன்ஸில் பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் ரோஷினி, அவங்க ஒரு டூரிஸ்ட் கைடாக வராங்க கன்னியாகுமரியில். அவங்களும் பர்ஃபார்மன்ஸில் பட்டையை கிளப்பியிருக்காங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸும் பட்டையை கிளப்பியிருக்காங்க. நம்ம மிஸ்கின் ஐயா ஜட்ஜாக வராப்புல, ஒரு 2-3 சீன் தான் வராப்புல, பட்டையை கிளப்பியிருக்காப்புல. நம்ம சமுத்திரக்கனி ஒரு மிடுக்கான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காப்புல. ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பாட்டெல்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காப்புல ஆஸ் யூஸ்வல். பிஜிஎம் வந்து சாம்சிஎஸ் கைதியில் எப்படி மிரட்டினாரோ பின்னணி இசையில், அது மாதிரி வணங்கான்லேயும் பின்னணி இசையில் மிரட்டியிருக்காரு. நீங்கள் ஒரு லைட் ஹார்ட்டட் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை சூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வைலன்ஸ் ரொம்ப அதிகம். மற்றபடி படம் லேக்லாம் கிடையாது, ஆரம்பிச்சதும் தெரியாது முடியறதும் தெரியாது, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்துக்கு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5/4.5. லாஸ்ட்டாக பாலா சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட், ஆஸ் எ ஃபேனாக வருஷத்துக்கு ஒரு படமாச்சு பண்ணுங்கள். தமிழ் சினிமா தரம் அப்போ தான் நல்லாயிருக்கும்.